போட்டித் தேர்வு தயாராகும் அனைவருக்கும் என் வணக்கங்கள். ஓகேங்களா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட 10வது வீடியோவில் இருக்கிறோம். ஓகேங்களா, நம்ம 8 வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ பார்க்காதவங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் நம்ம கொஸ்டின்கள் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் அடைப்புக்குள்ள சொல்லி தகுந்த இடத்துக்கு சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, கண்ணெழுத்து சங்க காலத்தில் ஓவியங்களை டேஸ் என்று அழைத்தனர். சங்க காலத்தில் ஓவியங்களை கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைச்சிருப்பாங்க. ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள்ள வழிமரபு சொல்லி தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு பேசும். எங்களை கிளி தான் பேசும். ஆப்ஷன் சி கரெக்ட். எங்களை கிளி பேசும் அப்படின்னு சொல்றது. இது கோவிலா தேரா என்று தெரியவில்லை, அதனால்தான் குழப்பத்துடன் பார்த்தேன் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, அதனால்தான் குழப்பத்தோடு பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம். ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் 4 நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லிதான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் கண்டறிக. நிகழ்காலங்கிறது போட்டியில் வென்றார் அப்படின்னு சொன்னால் இது இறந்த காலம். நிகழ்காலங்கிறது தப்பு. மேடையில் பேசுகிறான்னு வந்து நிகழ்காலம், இது எதிர்காலம் தப்பு. தடுப்பூசி செலுத்தினேன் இது இறந்த காலம். இது கரெக்ட் தான். தடுப்பூசி செலுத்தினேன் வந்து இறந்த காலம் கரெக்ட். பொருத்தமான காலம் மிதிவண்டி ஓட்டுவேன் வந்து எதிர்காலம், இது கரெக்ட் தான். மிதிவண்டி ஓட்டுவேன் வந்து எதிர்காலம் கரெக்ட். பொருத்தமான காலம் நாங்கள் வருவோம் வந்து நிகழ்காலம் கிடையாது, நாங்கள் வருவோம்ங்கிறது எதிர்காலம். ஓகேங்களா, நாங்கள் வருவோம் எதிர்காலம். அவன் வருகிறான் வந்து இறந்த காலம் தான், அவன் வருகிறான் வந்து நிகழ்காலம். ஓகேங்களா, அவை வருகின்றன அப்படின்னு சொல்றது நிகழ்காலம். ஓகேங்களா, இது கரெக்ட் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 8வது கொஸ்டின் பேச்சு வழக்கு எழுத்துள்ளது. பின்னொன்றில் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. முருகா வந்து விட்டாயா, இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, முருகா வந்து விட்டாயான்னு தான் பேச்சு வழக்கு. சரியான நிறுத்தற்குறிகளையுடைய சொல்லை கண்டறிக அப்படின்னு சொல்றாங்க. காலத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இது. ஸோ வினா சொல்லை கேட்கறது ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் ஒரு எழுவாய் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரை புள்ளி இட வேண்டும். ஓகேங்களா, அரை புள்ளி இட வேண்டும். ஆப்ஷன் ஏ கரெக்ட். வியப்புக்குறி இட வேண்டிய சரியான தொடரை கண்டறிக. இயலிசை நாடகம் தான் இது கமால். நான் நல்லவன் வாழ்வான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழின் இனிமே தான் என்னை. ஸோ இதில் தான் வியப்புக்குரியவும். ஆப்ஷன் சி கரெக்ட். 12 ஒருமை பெண்மை பிள்ளையற்றத்தோட கல்வி நலம் பெற்ற பெண் பார்ப்பதற்கு மன்னரும் பணிந்தார். ஓகேங்களா, ஸோ இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, ஒருமைனா ஒருமை. 13 ஒருமை பெண்மை பிள்ளையற்றத்தோட தமிழர்களின் வாழ்வில் இசை சிறந்த வினத்தை பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பெற்று இருந்ததுன்னு இருக்கும். ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின் ஒருமை பெண்மை பிள்ளை ஒருமை பெண்மை பிள்ளையற்ற தொடர் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இலக்கிய கூறுகள் என்பது மருந்தின் மேலிட்ட எண்ணிக்கை போன்றவை. இது கரெக்ட். பி கரெக்ட். 15வது கொஸ்டின் பாருங்க. ஒரு ஊர் சரியானது. ஓர் அணியில் மரத்தில் ஏறியது. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. ஆப்ஷன் சி கரெக்ட். தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேய மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்னா செய்தி தொடர். ஆப்ஷன் சி கரெக்ட். சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல் கேட்கிறாங்க. நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளின் மகள் ஆவார். இது கரெக்ட். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சரியான தொடர் பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். ஓகேங்களா, பழங்குடியினர் இயற்கையை போற்றும் உணர்வினை கொண்டிருந்தனர். நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின் எஸ்கலேட்டர்னா என்னங்க. எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஓகேங்களா, எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் இத்து இந்து ஆகிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் ஆகும். இவற்றை நட்பெழுத்துக்கள் எனவும் சொல்லுவோம். ஓகேங்களா, ரெண்டுமே கரெக்ட் தான். இத்து இந்து இவ்விரண்டு எழுத்தும் நாவின் மொழி மேல்வாய்ப்பின் அடிமையை தொடுவதால் பிறக்கின்றன. ஓகேங்களா, கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். ஸோ ரெண்டுமே கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்ட். நெக்ஸ்ட் பொருள் நெடில் வேறுபாடு. சிலைன்னா என்னங்க, இறைவன் திருவுருவம் அல்லது சிற்பம் அப்படின்னு சொல்லி. சீலைனா துணி. ஓகேங்களா, ஆப்ஷன் பி கரெக்டாக கொடுத்துருக்காங்க. திங்கள்னா நிலவு மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்கலாம். திங்கள்னா நிலவு மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி பார்க்கலாம். அதான் திங்கள் மாதம். 23வது கொஸ்டின் பாருங்க. சரியான இணைய தேர்ந்தெடுப்பு கேட்டேன். முகநூல்னா ஃபேஸ்புக்குங்க, ஆப்பில் உள்ள ஸ்டஃப்.
மின்னஞ்சல்னா இமெயிலுங்க, இதுவும் தப்பு. செயலினா டச் ஸ்க்ரீன், இதுவும் தப்பு. புலனம்னா வாட்ஸ்அப். ஸோ 4 மட்டும் தான் கரெக்ட். ஓகேங்களா? செயலினா ஆப். எதிர்ச்சொல் ஊக்கம்னா அதோட எதிர்ச்சொல் வந்து சோர்வு. ஓகேங்களா? சோர்வு. ஆப்ஷன் பி கரெக்ட். சேர்த்தலுக்கு பொங்கல் பிளஸ் அன்று பொங்கல் அன்று அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆப்ஷன் ஏ கரெக்ட். 26 படிப்பறிவுன்னு சொல்லி பிரித்தலுங்க படிப்பு பிளஸ் அறிவு. ஓகேங்க, படிப்பு பிளஸ் அறிவு. ஆப்ஷன் பி கரெக்ட். சரி, 27வது கொஸ்டின். கற்பவம் சொல்லே கண்டறி. ஓகேங்களா? இலக்குமி இதுதாங்க கற்பவம் அப்படின்னு சொல்லி இதுதான் வடமொழி. கமலானாலும் வடமொழி, அலங்காரம்னா வடமொழி. ஓகேங்களா? ஏஜென்சினா முகவாண்மைங்க. ஏஜென்சினா முகவாண்மை அப்படின்னு சொல்லி பொருள். ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம். மின்னணு வணிகம் போட்டக்கூடாது, இணையதள வணிகம் தான் கரெக்ட். ஓகேங்களா? ஆன்லைன்னா இணையதள வணிகம். இ காமர்ஸ்னா தான் மின்னணு வணிகம். ஓகேங்களா? இ காமர்ஸ்னா தான் மின்னணு வணிகம். சரி, கடைக்கு போவேன் இருக்கிறது நேர்விடைங்க. ஓகேங்களா? கடைக்கு போவேன்றதுக்கு போவேன் இருக்கிறது நேர்விடை. காஸ்மிக் ரேஸ் வந்து புற ஊதா கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள். எவ்வகை வாக்கியம் என கண்டல் இல்லை. கமலா சிலப்பதிகாரம் கற்றால் தன் செய்வினை வாக்கியம். கமலா சிலப்பதிகாரம் கற்றால் அப்படின்னு சொல்றது வந்து செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? இந்த தன்வினை இருந்தால் தன்வினை வாக்கியம் போட்டுக்கோங்க, அது இல்லைன்னா செய்வினை வாக்கியம். ஓகேங்களாங்க? பிரிவினை சொற்றொடரை கண்டறியும். ஆசிரியர் பாடம் படிப்பித்தார். ஓகேங்களாங்க? இதுதான் பிரிவினை வாக்கியம். 33 கரெக்ட். 34வது கொஸ்டின் பாருங்க. விடை கேட்ட வினாவுக்கு இருந்தது. சாலைகள் இடப்பக்கம் வண்டிகள் செல்வது சாலை விதிகள் முதன்மையான விதி. ஸோ சாலை விதிகளில் முதன்மையான விதி எது அப்படின்னு சொல்லி சொல்றது ஆப்ஷன் ஏ கரெக்ட். 35வது கொஸ்டின் பார்க்கலாமா? திருநின்ற ஊர் என்னும் ஊர் பேரின் மறுவிதுங்க திருநன்னூர். திருநன்னூர் தான் திருநின்ற ஊர் அப்படின்னு சொல்லுவாங்க. விரிந்தது விரித்தது. மழை பெய்ததால் பூவின் இதழ் விரிந்தது, மயில் தோகையை விரித்தது. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். 37வது கொஸ்டின் பாருங்க. பிறமொழி சொற்களுக்கு ஏதான கலை சொற்கள். கில்டுனா வணிக குழு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. பேட்டர்னா காப்புரிமை. கன்சாலிட்டினா துணை தூதரகம். டெரிட்டரினா நிலப்பகுதி. 4, 3, 2 வரும். ஆப்ஷன் சி கரெக்ட். 38வது கொஸ்டின் பார்க்கலாமா? சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குது. ஓகேங்களாங்க? இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுமாறு மன்னனிடம் வேண்டினான். யார் வேண்டியிருப்பாங்கன்னா மணிமேகலை வேண்டியிருப்பாங்க. அகரவரிசை விதி சொற்களை சீர் செய்தல். ஓகேங்களா? ஐ ஐ தான் ஃபர்ஸ்ட் வரும். இதில் ஆப்ஷன் ஏல பியில் மட்டும்தான் ஐ இருக்குது. ஸோ பி கரெக்ட். நெக்ஸ்ட் அகரவரிசை விதி எல்லாமே ஆக்கு அப்புறம் சேஷாஸ் இக்கு இங்கு இச்சு அதான வரும். ஸோ அசை 2வது வரும். அசை தான் ஃபஸ்ட்டு வரும். நெக்ஸ்ட் அரும்பு அலரி அமிர். இவங்க டி தான் கரெக்ட். அகரவரிசை சொற்களை வரிசைக்கு கே காக்கி கே தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ கே ஒன்றே ஒன்று தான் ஃபஸ்ட்டு இருக்குது. பி கணவன் நம்ம பி போட்டோம். நெக்ஸ்ட் 42 பவ்வம்னா என்னங்க? பவம் என்பதன் தவறான பொருளைங்க. பவ்வம்னா கடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இங்கே வந்து ஊழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊழினா காலப்பகுதி. ஸோ இது மட்டும் தவறாக போகுது. நெக்ஸ்ட் 43வது கொஸ்டின் பாருங்க. தாவரத்தின் இளம் பயிர் வகையை சுட்டாத சொல்லுங்க. இளநீர்னா முற்றாத தேங்காய்ங்க. தேங்காய் தான். இளநீர்னா முற்றாத தேங்காய். இது எல்லாமே அதோட இளமை பயிர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நில வகை அல்லாத சொற்றொடர்கள். பரிசுன்னா நம்ம வெற்றி பெற்றவங்க கொடுக்குறாங்க பரிசு. அது எல்லாமே நிலத்தாக குறிக்கிறோம். பரிசுனா நிலம், சுவல்னா நிலம், அவல்னா பள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. வலி 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 ஒளி வேறுபாடு சரியானது. இந்த வழினா துன்பம். இந்த வழினா காற்று ஆகாயம். இந்த வழினா பாதை. ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 46வது சிவிலைசேஷன் என்னங்க? சிவிலைசேஷன்னா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவிலைசேஷன்னா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் சப்மரைனா என்ன? சப்மரைனா நீர்மூழ்கி கப்பல். ஓகேங்களா? இவ்வாக்கியத்தில் உள்ள பிழை இருக்கு. என் மகனம் இகழ்ந்தால் இறந்து விடாது அப்படின்னு சொன்னாங்க. இகழ்ந்தால்ங்கிறது இந்த இகழ் கிடையாது, இந்த இகழ். இந்த இகழ்னா பகைங்க. இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட்.
சந்திப்பில் தொடர் கைவினை கலைஞர்கள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இரண்டாம் வெற்றி வந்து அதனால இங்கே 2 கற்றுக்கொள்வேன். ஓகேங்களா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நெக்ஸ்ட் 50வது கொஸ்டின் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது சரி? விளக்கு இருபொருள் தருக. ஓகேங்களாங்க? ஸோ வந்து இலக்கண பாடத்தை விளக்கி கூறு இளமையில் கல்வி. ஸோ இது கிடையாது, இதுவும் கிடையாது. விளக்கை அணைத்து விட கற்கள் எதுவும் கிடையாது. ஆப்ஷன் டி பாருங்க. இலக்கண பாடத்தை விளக்கி கூறு விளக்கை அணைத்து. ஓகேங்களா? ஆப்ஷன் டி கரெக்ட். 51 ஆறுன்னா என்ன நதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். 52 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அப்படின்னு சொல்றாங்க. மணிமேகலை. 50 காப்பியங்கள் ஒன்று மணிமேகலை. ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்ட். 53வது கொஸ்டின் பாருங்க. மழை நன்கு பெய்தது. ஓகேங்களா? எனவே எங்களால் விளையாட முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்க. எனவே எங்களால் விளையாட முடியவில்லை. ஆப்ஷன் பி கரெக்ட். பொருத்தமான இணைப்பு சொல்லை கண்டறியும். ஓகேங்களா? அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். டேஷ் அறிவு என்பது நம் தற்போது அறிந்து புரிந்து வைப்பதோடு முடிந்து விடுகிறது. ஓகேங்களா? ஏனெனில் தான் இணைப்பு சொல்லுவோம். ஓகேங்களா? ஏனெனில். ஆப்ஷன் டி கரெக்ட். 55வது கொஸ்டின் அறநெறிச்சாரர் பாடல்கள் யார் அப்படின்னு சொல்றாங்க. எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் 50 காப்பியங்கள் யாவை? ஓகேங்களா? 50 காப்பியங்கள் யாவை? ஆப்ஷன் சி கரெக்ட். 57வது கொஸ்டின் சிங்கம் என்ன? சிங்கம் முழங்கு. ஓகேங்களா? சிங்கம் முழங்கு. ஓகேங்களா? ஆப்ஷன் டி கரெக்ட். 58வது கொஸ்டின் ஆட்டு கூட்டத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டு மந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி கரெக்ட். புலியின் நிலைமை பேர் என்ன? புலியின் நிலைமை பேர் கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. புலியின் நிலைமை பேர் கன்று. பேச்சு வழக்கு எழுத்து சொற்களை கண்டுபிடி. வந்தியா அப்படின்னு சொல்றத வந்தாயா அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறது. ஆப்ஷன் சி கரெக்ட். வாயில் சொல்ல பேச்சு வழக்கில் வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் டி கரெக்ட். நெக்ஸ்ட் பத்தியை பிடித்த நாட்களுக்கு பொருள் எழுதுங்க. முகிலன் பொங்கல் விழா கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட் அங்கு செவலை என்ற காளை இருந்தது. அக்காளையை முகிலனுக்கு மிகவும் பிடிக்கும். அதற்கு தீவனம் வைப்பது அவனது வழக்கம். வீட்டிற்கு பின்புறம் உள்ள தோட்டத்தில் இருந்து காய்கறிகளை பறித்து கொண்டு தாத்தாவுக்கு உதவுவான். அவன் தாத்தா பாட்டியதோடு மகிழ்வாக பொங்கல் விழாவை கொண்டாடுவான். ஓகேங்களா? முகிலன் யார் வீட்டுக்கு சென்றான்? முகிலன் தாத்தா வீட்டுக்கு தான் சென்றான். தாத்தா வீட்டுல காளையின் பேர் என்ன? செவலை. ஓகேங்களா? தாத்தா வீட்டின் காளையின் பேர் செவலை. முகிலன் எவ்விழாவை கொண்டாட தாத்தா வீட்டுக்கு சென்றான்? பொங்கல் விழாவை கொண்டாடாதான் தாத்தா வீட்டுக்கு போயிருக்கான். முகிலன் தோட்டத்தில் இருந்து எதை பறித்து கொடுத்து தாத்தாவுக்கு உதவுவான்? காய்கறிகள். ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் செவலை என்பது எதை குறிக்கிறது? செவலைங்கிறது காளை. ஓகேங்களா? 67வது கொஸ்டின் சொல் பொருள். குருளைனா குட்டிங்க. கல்னா மலை. மல்லல்னா வளம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளுங்க. செருனா வயல். இந்த 2 1 4 3. எங்க ஆப்ஷன் சி கரெக்ட். நெக்ஸ்ட் சொல் பொருள். மட்டுன்னா அளவுங்க. வையகம்னா உலகு. பேணினா பாதுகாத்தல். முத்தம்னா 4 பேர். ஓகேங்களா? அப்போ 3 4 2 1. ஆப்ஷன் பி கரெக்ட். 69வது கொஸ்டின் சொல்லும் பொருளும். கருணைனா இரக்கங்க. மாறினா மலை. பூதளம்னா உலகம். கும்பினா வயிறுங்க. அப்போ 4 1 2 3. ஓகேங்களா? ஆப்ஷன் சி கரெக்ட். 70வது கொஸ்டின் பார்த்துடலாமா? பின்னொரு சரியான இணைப்புங்களா? புல் பொருட்கள். ஓகேங்களா? ஸோ இது கட்டுதான். நெக்ஸ்ட் சொல்கள் அப்படின்னு சொல்றது. சொற்கள் அப்படின்னு சொல்றது. இது தப்பு. பூக்கள் இது கரெக்ட். மாதம் மாதங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது தப்பு. இப்போ 1 3 கரெக்ட். சி தான் கரெக்ட். இது காரண பேருக்கு எடுத்துக்காட்டினே தேர்ந்தது. ஸோ நாற்காலி. ஓகேங்களா? நாற்காலி தான் காரண பேர். மரம் மண் காற்று இது எல்லாமே பொது பெயருங்க. ஹீரோ ஸ்டோன்னா என்னங்க? ஹீரோ ஸ்டோன்னா நடுக்கு. நெக்ஸ்ட் மீடியானா ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. மீடியானா ஊடகம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. 74வது கொஸ்டின் பாருங்க. வலுவு சொல்லட்டு தொடர் இது அப்படின்னு சொல்றாங்க. ஊசியில் நூலை கோத்தான் அப்படின்னு சொல்றாங்க. கோர்த்தான் இருக்காது, கோத்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்ஷன் சி கரெக்ட்.
நெக்ஸ்ட் வலுவு சொற்று, அதை செய்தது நான் அல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. நான் அல்லேன். ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொருந்தும் இணையை காண்க அப்படின்னு சொல்றாங்க. சரினா யானை அப்படின்னு சொல்ல போறாங்க. அறுவர்னா தமிழர் அப்படின்னு சொல்லுவாங்க. மரளினா நாய். பிலம்னா மலைக்குயில். அப்படின்னா பொருந்தா சொல் ஆனா ஒளி சொல்லுங்க, அதனால இது பொருள். அது எல்லாமே இணைப்பு சொல்லுங்க. பிரித்தல் பாட்டு இருக்கும் பாட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ கரெக்ட். 79 குழந்தை என்பது கும்பகோணம். கும்பகோணம் வர மாதிரி தான் குழந்தை நம்ம அடிக்கடி பார்க்குறோம். சரி, நல்லா ஞாபகம். தவறான ஊர் பெயர் வருது. உதகமண்டலம் உதகை கரெக்டு தாங்க. புதுவை தாங்க புதுச்சேரி. ஓகேங்களா. புதுவை தான் புதுச்சேரி. புதுவைனா புதுக்கோட்டைங்க. ஓகேங்களா. ஆப்ஷன் பி கரெக்ட். சரியான ஊர் பெயர் மறுபடியும் சொல்லு. புதுவைனா பார்த்தா புதுச்சேரி, புதுவை புதுக்கோட்டை, நாகைனா நாகப்பட்டினம் கரெக்டு தாங்க. மயிலம்னா மயிலாடுதுறையில் தப்பு. நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின். கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா தான் கலந்துரையாடல். ஓகேங்களா. கான்வர்சேஷன்னா உரையாடல், டிஸ்கஷன்னா கலந்துரையாடல். நெக்ஸ்ட் ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். ஃபிலாசபர்னா மெய்யியலாளர். நிலவும் வானும் பொழுதுமே கூறும்பொருள் ஒற்றுமை. நிலவும் வானும் ஒற்றுமை ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாட்டு கபிலன்னா பாடப்பட்டது. இது செய்யப்பாட்டு வினை வைக்கலாம். பட்டதுன்னு வந்துட்டாலே நம்ம செய்யப்பாட்டு வினையை வைக்கலாம். 86 தன்வினை வாக்கியம். மாணவன் மனம் திருந்தினான். தன்வினை வாக்கியம். திருத்தினான் வந்து பிறவினை வாக்கியம். இது வந்து பிறவினை வாக்கியம். 87வது கொஸ்டின் பாருங்க. ஒயிலாட்டத்தில் தோளால் கட்டப்பட்டு குடம், தவில், சிங்கி, போல, தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தினார். விடைக்கேற்ற வினா. ஒயிலாட்டத்தில் எந்த இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகிறது? ஆப்ஷன் பி கரெக்ட். 88வது கொஸ்டின். விடைக்கேற்ற வினா. பாரதியார் மகாகவி அழைக்கப்படுகிறார். பாரதியார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் பாவலரேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பெருஞ்சித்திரனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின். இது 90வது கொஸ்டின் பார்த்துக்கலாமா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குவது. மணிமேகலை மணி பள்ளத்தீவிற்கு சென்றார். ஓகேங்களா. இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். கரெக்ட். 91 சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொல். விளையும் பெயர் முளையிலேயே தெரியும். ஓகேங்களா. ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். கல்லாமை இல்லாமை ஆக்கும். நீங்க நல்லா பார்த்து சொல்லுவாங்க, அடிக்கடி கேட்பாங்க. கல்லாமை இல்லாமை ஆக்கும். 93வது கொஸ்டின். வாயின்றது வேர்ச்சொல்லின் விளையாண் பேர் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தவர் வினையாளர் பேர். அலை என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பேர் அழைத்தல். ஸோ அல் சேர்த்தாலே தொழில் பேர் மாறும் அழைத்தல். 95 பெரும் என்னும் வினைச்சலம் மாற்றுங்க பெற்று அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. 96வது கொஸ்டின். வருகை என்ற வேர்ச்சொல் வந்து வான். வான்னு சொன்னால் அதோட வேர்ச்சொல் வருகையாகும். அந்த வருகையோட வேர்ச்சொல் வான். ஒளி ஏற்பாடு சரியான பொருள். இந்த ஒளினா சவுண்டுங்க, சத்தம். இந்த ஒளினா வெளிச்சம். கரெக்டு தான். சரியான இணையை தேர்ந்தெடுத்து நேர்விடை ஆடுவேன். கரெக்டுங்க. உற்றது உரைத்தல் கால் வலிக்கும். உற்றது உரைத்தல்னா கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவல் விடைனா நீயே செய்து. கரெக்டு. சுட்டு விடை தலை வலிக்கிறது. இது தவறு. அப்போ 1 3. ஓகேங்களா. 1 3 தான் கரெக்ட். 99 கம்ப்யூட்டரோட கலைச்சொல் வந்து கணினி. கம்ப்யூட்டர்னா கணினி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பொறுத்துக. வாலண்டியர் தான் தன்னாளர். சோசியல் ரிஃபார்ம்னா சமூக சீர்திருத்தவாதி. என்டர்பிரனர்னா தொழில் முனைவர். எங்கள் ஃபாரினர்னா வெளிநாட்டார். அப்போ 3 1 4 2. ஆப்ஷன் சி கரெக்ட். ஓகேங்களா. இது போன்ற அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.